வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நிஃப்டி 50 ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி வெறும் 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ரீசன் மற்ற பங்குகள் அதாவது பிஎஸ்யு வங்கி பங்குகள், அது போக இன்னும் பிரைவேட்ல இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன வங்கி பங்குகளோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் காரணமா இன்னைக்கு டேல ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அதுக்கப்புறம் கோடாக் போன்ற வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல 1% அதுக்கு மேலான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இத மற்ற பிஎஸ்யு வங்கி பங்குகள் ஆஃப்செட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால பேங்க் நிஃப்டில பெரிய வீழ்ச்சி இல்ல. ஆனா நிஃப்டில இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருக்கே என்ன ரீசன்னு பார்த்தா, ஐடி பங்குகள் தான் ஒரு பெரிய ரீசனா வந்து இருக்கு. இன்னைக்கு டேல நிஃப்டி 50 இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சிய சந்திக்கிருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க எச்எல் டெக் இன்னைக்கு டேல தலைகீழா குதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஒரு இறக்கம் எச்எல் டெக்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ என்ன ரீசன்னா எஃப்ஐ 27 கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 4% வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஐடி பங்குகள்ல கொஞ்சம் பிரீமியமா இருக்கக்கூடிய பங்கா எச்எல் டெக் தான் வந்து இருக்கு. ஸோ இப்ப தான் வந்து கீழ விழுந்ததுக்கப்புறம் ஒரு 20 பிஇ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு டேல எச்எல் டெக்ல வந்து ஒரு 10 குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாலாம் வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டிஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சரிவ பயன்படுத்தி ஃபர்தரா இங்கேருந்து ஒரு டிப் ஏற்பட்டாலும் ஸ்லோவா தான் அக்யூமுலேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து என்கிட்ட இருக்கு இந்த எச்எல் டெக்கு. ஸோ 4 முக்கியமான பங்குகளும் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால என்கிட்ட அதுவும் டிசிஎஸ் தான் இப்போ புதுசா ஆட் பண்ணது. HCL, இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து வச்சிருக்கேன். அதுவும் நல்ல ஏற்றத்த குடுத்து, அதுக்கப்புறம் இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு லெவல்ல இருந்ததோ, அதே லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ 4 வருஷ பெர்ஃபார்மன்ஸ் என்ன ரிட்டர்ன் என்னன்ட்டு பார்த்தா, ஒண்ணும் இல்ல. வடிவேல் பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்படி காட்டுவாங்கல்ல, அந்த மாரி தான். ஸோ ஐடி பங்குகள்ல ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பைபேக்ல அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். டிவிடெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் தான் இந்த ஐடி பங்குகள்னால கிடைச்ச ஒரு பயனே தவிர, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மூலியமா நான் பெருசா இந்த ஐடி பங்குகள்ல சம்பாரிக்கவே கிடையாது. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். ஸோ இன்ஃபோசிஸ் எல்லாம் 22ல என்ன ஒரு லெவல்ல இருந்ததோ, அந்த லெவல்ல தான் இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் இன்ஃபோசிஸ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது 1400 வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட்டிங் ஒரு சின்னதா ஆரம்பிக்கும்போது, அதுக்கப்புறம் அது சரியும்போது, இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தலைகீழா தான் தொடர்ந்து குதிக்கும். ஒவ்வொரு ரிசல்ட் வந்தாலும் 10% கீழ விழுகும். ஸோ அப்போ 1200க்கு கீழ போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தும்போது, ஒரு நல்ல குவான்டிட்டி வாங்குனேன். இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அதே ஒரு 1200 கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ மேபி வந்து ஆவரேஜ் பிரைஸ் எல்லாம் கட் பண்ணி கீழ போச்சுன்னா, அந்த டைம்ல அகைன் வந்து ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் பெருசாலாம் வந்து ஆட் பண்றதுக்கான ஒரு இது இல்ல. ஸோ போதும் இருக்கிறது போதும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஃபர்தரா டிசிஎஸ்ல மட்டும் தான் இன்னும் குவான்டிட்டி ஆட் பண்றத பற்றி நான் திங்க் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும், என்ன நடந்தாலும் அந்த அப்டேட்ட உங்க கூட நான் கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாரி நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு டேல ஐடி இண்டெக்ஸ் ஒரு 4.5% விழுந்திருக்கு. ஸோ டெக் மகேந்திரா, டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3%க்கு மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. பட் விப்ரோ மட்டும் வந்து தப்பிச்சிருக்கு. மேபி இந்த பைபேக்லாம் இருக்கிற ஒரு காரணத்தினால விப்ரோ தப்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு டேல ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4.5% பார்த்தீங்கன்னா சரிவ சந்திச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஏஐனால பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படாது. ஸோ அது ரிலேட்டடா சில விஷயங்கள் இருக்கு. அத நான் உங்களுக்கு ஆர்டிக்கலா போட நான் ட்ரை பண்றேன். ஸோ நான் இன்னும் ஐடி கம்பெனி மேல ஒரு நம்பிக்கைய வச்சிருக்கேன். ஸோ ஃபர்தரா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ லாங் டெர்ம்ல மேபி டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி செக்டார் கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. மற்ற பக்கம் வேற என்ன செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்குன்னு பார்த்தா, ஸோ இந்த யாரு நம்ம எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கோட டெய்லியும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அதுலயும் குறிப்பா இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5லேருந்து 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ரூ. 2000 கிட்ட இருந்தது. இப்ப ரூ. 2378 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ HUL போஸ்ட் பண்ணியிருக்கு. அது போக ஜோதி லேப் இன்னைக்கு டேல ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். மற்ற எஃப்எம்சிஜி பங்குகளும் இன்னைக்கு டேல நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ எஃப்எம்சிஜி பங்குகளோட ரிசல்ட் ஓரளவு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்ல இத பத்தி பேசாதபோது தான் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கையில எடுக்கணும். ஸோ எல்லாரும் பேசி
தெரியுது இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா நல்ல விலையில நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டே அப்டேட்குள்ளே நம்ம போவோம். ஸோ மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இங்கேருந்து ஒரு 10% ஏறும் அப்படின்ட்டு ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10% ஒரு பெரிய மேட்ரு இல்லை, பட் இருந்தாலும் இதை ஒரு செய்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஏறுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கூட டவுன் ஆச்சுன்னா நான் அகைன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்துஸ்தான் காப்பர் பார்த்தீங்கன்னா கேம்பெக்ஸு அது வரக்கூடிய அடுத்த 5 வருஷத்துக்கு, அதாவது இப்போ இருந்தே ஒரு 5 வருஷத்துக்கு வந்து என்ன கேப்பெக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7180 கோடி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க புது மைன் வாங்குறதுக்காகவும். ஸோ மற்ற சில கட்டமைப்புகளுக்கும் இந்த தொகையை வந்து செலவு பண்ண போகிறதா, அதுவும் பேஸ்டு மேனரில் பண்ண போகிறதா ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மெட்டல் ஸ்டாக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் வந்து இருக்கும். பட் அந்த பாசிட்டிவ் அப்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம அதில் ஃபால் ஆனோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறும், ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ அது பக்கமெல்லாம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம். ஸோ வாய்ப்பு இருக்கிற இடத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸோ ஒன்சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா ஃபெடலிட்டி செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 309 கோடிக்கு இந்த ஒன்சோர்ஸ் ஃபார்மா பங்குகளை 1560 அப்படிங்கிற விலையில் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கை பற்றி நான் பல முறை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸோ நிறுவனம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியே கிடைக்காது. அப்படியும் வெளியே கிடைச்சதுன்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து அதை படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அத்தனை விஷயங்களையும் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பட் முக்கியமான என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அந்த ஆர்டிக்கலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா நண்பர்கள் படிக்கவும் செஞ்சுருப்பீங்க, படித்தவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். பட் படிக்காமல் இதில் வந்து நம்ம பெட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், ஸோ இது வந்து கேம்பிள் பண்ணுறோம் அப்படின்ட்டும் வந்து சில கருத்துக்கள் எல்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லும். இந்த இடத்துல நான் என்ன புரிதலோடு இருக்கணும், அந்த புரிதலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் இந்த புரிதலை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர பைக்கால்லாம் எங்கேயும் நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களுக்கும் நல்லாவே வந்து தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து அது ஏதாவது ஒரு ரிஸ்க்காக மாறிச்சுன்னா அந்த ரிஸ்க் என்ன தான் வந்து பாதிக்கும், பார்ப்போம். ஸோ நான் கேம்பிள் பண்ணுறேன்னா இல்லை புரிதலோட ஒரு பங்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது காலம் போக போக பார்த்தீங்கன்னா அது உணர்த்தும் அப்படிங்கிறத நான் திரும்ப இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. தினமும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது. பட் எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது திரும்ப பழைய ஹையில் என்ன இருந்ததோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1240 இருந்தது. இப்போது 1600 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோவாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நான் இந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மாவை இந்த ஒரு டிப்லே வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அந்த டிப்பில் வாங்க முடியல. ஏன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கான ரீசனே எனக்கு வேற ஒரு சிடிஎம்ஓ பங்கு பற்றியான கேள்வி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பங்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் பண்ண ரிசர்ச்சில் எனக்கு கிடைச்ச ஒரு பங்கு தான் இந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மா. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2-3 மாதம் கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ வேலைகளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கான காலம் இன்னும் வந்து இருக்குது. சீக்கிரம் டக்குன்னு வந்து ஏறிடாது. பட் இதுக்கான டைம் இருக்குது. அந்த டைமில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேபி படிக்காமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் படித்து பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட சப்சிடரி இப்போ ரீசெண்டாக வந்து லிஸ்டான ஒரு நிறுவனத்தோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு இம்ப்ரூவ் தான் வந்து ஆயிருக்கு. பட் அப்படி இருந்தும் கூட ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இயர் ஆன் இயரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக வந்து இருக்குது. ஸோ டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பங்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ பங்குக்கே இவ்வளோ பெரிய ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்க நம்ம வந்து இது பண்ணுறது? ஸோ சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட் அப்படின்ட்டு 7 தூரத்துக்கு வந்து பேரை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஸோ கோல் இந்தியா நமக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இதுக்கு முன்னாடி டெலிவர் பண்ணிச்சு, பிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம திரும்பி பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸோ கோல் இந்தியாவோட பங்கு அப்படி இப்படின்ட்டு ஓடி போய் நம்ம பிடிச்சோன்னா கிடப்பில் கடந்த மாதிரி கிடந்துரும். ஸோ நம்ம இது பக்கம் போக வேண்டாம். கோல் இந்தியாவே இப்போ நம்ம திரும்பி பார்க்குறது இல்லை. ஏன்னா
அங்க அந்த அளவுக்கு வேல்யூ பையிங் இல்ல. ஸோ அது பக்கம் நம்ம போகாம இருக்கோம். ஃபர்தரா ஃபியூச்சர்ல நமக்கு கிடைச்சதுன்னா, அப்ப திரும்பி பார்க்கறத பற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்&டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. எல்&டி பார்த்தீங்கன்னா, இப்ப ஜப்பான்ல இருக்கக்கூடிய இட்டோச்சூ அப்படிங்கிற பீக்காச்சூ ஒரு கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் அம்மோனியா சப்ளை டீல் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரிலையன்ஸ் வந்து கொரியால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட என்ன நிறுவனம்னு நான் மறந்துட்டேன். எல்ஜியா, ஹியூண்டாயான்னு தெரியல. ஒரு நிறுவனத்து கூட பார்த்தீங்கன்னா, இது ரிலையன்ஸும் வந்து இந்த கிரீன் அம்மோனியா சப்ளை பண்றதுக்கான ஒரு பெரிய கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்&டியும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் அம்மோனியா சப்ளை பண்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் எப்ப இருந்து இது சப்ளை பண்ண போறாங்கன்னு தெரியல. வருடங்கள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிலையன்ஸோட இந்த எல்&டியோட இந்த டீல் நியூஸ் பொறுத்தவரைக்கும் அ ஒரு சரியான ஒரு கால அளவு குடுக்கல. பட் ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் டிலே ஆகும். 1லிருந்து ஒரு 2, 2 1/2 வருடம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அந்த டீல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கே. ஸோ அதனால இப்போதைக்கு இல்ல. பட் ஃபியூச்சர்ல இந்த கிரீன் அம்மோனியா, கிரீன் ஹைட்ரஜன் போன்றவற்றை ஏற்றுமதி பண்றதுல இந்தியா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு முதலீடு நம்ம நாடுல நடந்துட்டு இருக்கு. ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ கிரீன் ஃபியூயல பொறுத்தவரைக்கும் இந்தியா அதுல ஒரு லீடர்ஷிப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இயங்கிட்டு இருக்காங்க. வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது ஸோ இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா, சிகரெட் வந்து பேன் பண்றாங்க. யாருக்கு? ஸோ இந்த 2009க்கு அப்புறம் பொறந்தவங்க பார்த்தீங்கன்னா, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பார்லிமென்ட்ல. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது போக ரொம்ப கூட்டம் நிறைந்த இடத்துல இன்சைட் ஸ்மோக்கிங்கும் பண்றதுக்கான தடைகள் எல்லாம் வந்து யூகேல வந்து இந்த புது பில் மூலியமா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனால சிகரெட் விற்பனைய வந்து ஃபியூச்சர்ல அப்படியே வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட யூகே வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்பன்றது இல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த சிகரெட்ட வந்து தடை செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த யூகே கவர்மெண்ட். ஸோ இதனால சிகரெட் விற்பனை இங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். சிகரெட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி இந்த மாரி ரூல்ஸ் நம்ம நாட்டுக்கு வராது. இன்கேஸ் வந்து வந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா, ஐடிசி போன்ற பங்குகள்ல ஏற்படும். நீங்க பாருங்க இன்னைக்கு டேல மோஸ்ட்டா எஃப்எம்சிஜி பங்குகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஆனா, ஐடிசி பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. 1% வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஐடிசி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இன்னும் பார்த்தீங்கன்னா ஐடிசி எழுந்து வரல. ஸோ, இந்த மாரியான பங்குல நம்ம தொடர்ந்து சிப் பண்றத பத்தி வந்து திங்க் பண்ணலாம். ஸ்டில் புதுசா வாங்குற மாரி இருந்தாலும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துல ஐடிசி வந்து இருக்கு. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. நான் லாஸ்ட் டிப்ல பை பண்ணேன். ஸோ, ஃபர்தரா திரும்ப எனக்கு ஒரு ஒரு சேலரி வருது அப்படின்னா, ஒரு தொகைய எடுத்து இதில போடுறதுக்கு எந்த ஒரு தயக்கத்தையும் நான் காட்ட மாட்டேன். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நம்ம நாட்ல பேன்லாம் வராது. ஸோ, லாங் டெர்ம்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து பில்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஐடிசி பொறுத்தவரைக்கி. ஸோ, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். எல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாரி உங்க கருத்துக்கள கண்டிப்பா வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்து முக்கியம். என்ன கருத்தா இருந்தாலும் சரி, பதிவு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதற்கான பதில் கருத்துக்களுக்கு தகுந்த பதில டெஃபினட்டா நானும் குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாரி கமெண்ட்டும் பண்ணுங்க. புடிச்சிருந்தது, அதே மாரி பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு தோணுனா மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!